வாழ்க வளமுடன். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க இருக்கோம்னா, திருமந்திரத்தில் 2139வது பாடல்னு நினைக்கிறேன். சரீர நினைவு அகற்றல் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காரு திருமூலர். இது மூலமாக நமக்கு என்ன கொண்டு வந்திருக்காரு, இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய விளக்கமும் இந்த தலைப்பை தொட்டு இருக்கக்கூடிய பாடல்களில் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சரீர நினைவு அகற்றல் அப்படின்றதுல சரீரம் அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோம்னா, நம்ம உடலாக சொல்லுவாங்க. இந்த உடல் பற்றின நினைவை அகற்றிருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அதே திருமந்திரத்தில் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடம்பு அப்படின்றத ஆலயம்னு இங்கே சொல்லும்போது அதை ஏன் அதை பற்றின நினப்பை நம்மக்கிட்ட வச்சுக்க கூடாது, தூக்கி போடணும், அகற்றிருங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்றத நாம் இங்கே கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா இங்கே உடல் பற்றின நினைவை தான் அகற்ற சொல்கிறாரு, உடல் அகற்ற சொல்லலை. ஏன்னா நினைவு அப்படின்றத நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ நான் ஒரு பொண்ணை நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த பொண்ணு என் பக்கத்தில் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அதை நினச்சிக்கிட்டு இருக்க முடியும். பக்கத்தில் இருந்தது அப்படின்னா அதோட நான் பேசிக்கிட்டு இருக்கலாம், பழகிக்கிட்டு இருக்கலாம், அதை உணர்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இல்லை அப்படின்னா நினைவோடு இருப்பேன். அப்போ இந்த உடல் அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்கா இல்லை இல்லையா அப்படின்றத நம்ம சிந்திக்கணும். இருக்கும்போது இந்த உடல் பற்றின நினைப்பு ஏன் இருக்கணும்? இந்த உடல் நம்மக்கிட்ட இருக்கும்போது இதோட நாம் பேசலாம், அது பேசுகிறத நாம் கேட்கலாம், அதோட உணர்வில் நாம் ஒன்றி இருக்கணும். அப்போ இந்த மனம் அப்படின்றதான் நினைப்பாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த நினைப்பு அப்படின்றது உயிரின் விரயமாக தான் பார்க்கப்படுது. நினைவுகள் எல்லாமே எவ்வளவு நினைவுகளை நீங்கள் உருவாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடலில் இருக்கக்கூடிய உயிர் விரயமாகுது, எனர்ஜி காலியாகிட்டு இருக்கு. ஸோ இந்த நினப்பு அப்படின்றத நிறுத்திட்டு முதல்ல இருக்கக்கூடிய இந்த உடலை நாம் உணரணும், இந்த மனதை கொண்டு. அதோட இந்த மனமானது உறையும் போது இருக்கக்கூடிய ஒன்றை நாம் உணரக்கூடிய நிலையில இருப்ப உணரக்கூடிய தன்மையும் நம்மக்கிட்ட உருவாகும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் திருமூலர் இந்த ஒரு நுட்பங்களை நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ மனமானது இப்போ உடலோட பொருந்தி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, புறம் வழி நம்ம எண்ணங்கள் தொட்டு எங்கிட்டோ பயணப்பட்டு தொலைஞ்சு போய்கிட்டு இருக்கோம். அதனால தான் இருக்க ஒன்றை உணரக்கூடிய நிலை இல்லாமல் போகிறதுனால இதை இழக்கக்கூடிய நிலையும் நம்மக்கிட்ட உருவாகுது. ஸோ இருக்க ஒன்றை உணரும் போது அந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரின் செறிவு அப்படின்றது உயரும், உன்னத நிலையை அடையும். நாம் எதுக்காக இதை பயன்படுத்தணுன்ற தெளிவெல்லாம் நம்மக்கிட்ட பிறக்கும். ஸோ உடலின் அறிவு அப்படின்றது உன்னதமாக இருக்குது. நாம் உண்ணக்கூடிய உணவு அப்படின்றது ரசம், ரத்தம், கொழுப்பு, தசை, எலும்பு, மஜ்ஜை, விந்துன்னு சொல்லிட்டு ஏது தாதுக்களாக மாறி இந்த உடலை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு, பராமரிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இதோட இந்த மனமானது ஒன்றி அதோட உறைஞ்சி அதுவாக அதை உணரும் போது அதன் இயக்கங்கள் சீராக இருக்கும். உயிரின் செறிவு அப்படின்றது இன்னும் சீர்பட்ட நிலைக்கு போகும். மனதின் வளமும் சரி, அழகா அற்புதமா இந்த வாழ்க்கைய ஆனந்தமா அமைதியோட வாழ்றதுக்கு துணை புரியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் சரீர நினைவாற்றல் அப்படின்ற அந்த தலைப்பை தொட்டு இந்த பாடல்கள், சில பாடல்கள் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த பாடல்கள்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனம் அப்படின்றது இந்த உடலோட பொருந்துறதான் தியானம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் நமக்கு பல நுட்பங்களாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ இந்த மனம் அப்படின்றது இந்த உடலோட பொருந்துதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இருக்கக்கூடிய ஆசைகளோட எண்ணங்களோட பயணப்பட்டுக்கிட்டு காணாமல் போய்கிட்டு தான் இருக்குது. அங்கே தான் பொருந்திருக்க ஒழிய இருக்கக்கூடிய இந்த உடலோட பொருந்தாமல் இருக்குது. அப்போ இதோட பொருந்துறதுக்கு சில டெக்னிக்ஸ் தேவை, நுட்பங்கள் நமக்கு தேவைப்படுது. அதுக்கான நுட்பங்களை தான் இந்த பாடல்களில் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மனதை எப்படி கையாளணும், இந்த மனம் இந்த உடலோட பொருந்துறதுக்கு எந்த மாதிரியான சில டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் செஞ்சுட்டு அந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். இதை வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.